ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கும்போது நம்மளோட காஸ்ட்லியான திங்ஸை வந்து நம்ம தொலைச்சிடறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஸா இருக்கட்டும், இல்ல செல்போன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸை தொலைச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு தாங்க ரயில்வே வந்து ஒரு புதிய சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் வந்து ரயில் மதத். இந்த ரயில் மதத் வந்து 24/7 ஆன்லைன் சர்வீஸ். அதனால தான் பேசஞ்சர்ஸ் வந்து இதுல வந்து இன்ஸ்டன்டா வந்து போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்கிறதுல எஃபெக்டிவ் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வே. உடனே ரிப்போர்ட் பண்ணி தன்னுடைய ஐட்டத்தை வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். இந்த ரயில் மதத் ஆப்பை வந்து நீங்க உங்க மொபைல்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அதோட சேர்த்து பிஎன்ஆர் நம்பரும் நீங்க என்ன தொலைச்சிங்களோ அந்த ஐட்டத்தையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஒரு அலர்ட் வந்து ரயில்வே ஜோன்ஸ் போயிருங்க. அது மட்டும் இல்ல, அதோட சேர்த்து அந்த ட்ரெயினோட ரூட்டும் சேர்ந்து போகும். இந்த ஆப்பை மொபைல்ல வந்து யாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கல, இல்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னா நீங்க வந்து டைரக்டா கம்ப்ளைண்ட் வந்து நான் கொடுத்திருக்க மேல எபோ லிங்க்ல உள்ள வெப்சைட்டுக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லதுன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி நீங்க வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கோ இல்ல ஆர்பிஎஃப் இருக்காங்கல்ல, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அவங்க தான் ஆத்தரைஸ் பர்சன், அவங்க கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியரா நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்து கையில வந்து நம்ம தொலைஞ்ச ஐட்டம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்ப இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி ஒர்க் பண்ணுதாங்க. இது எப்படின்னா, நீங்க வந்து தொலைஞ்ச ஐட்டம் மட்டும் இல்ல, நீங்க வந்து இப்ப கிளீனினஸ் இல்ல டிக்கெட்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்கு, இல்ல ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் ஏதாச்சும் கூட்டணும்னா கூட நீங்க வந்து கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்ததுல இருந்து பேசஞ்சர்ஸோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல அவங்களோட கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க ஏதாச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.